விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. திமுக தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். மக்களவை தேர்தலை ஒட்டி இந்தியாவை காக்க சார்பேன் என்ற தலைப்பில் திமுக சார்பில் தேர்தல் விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த விளம்பரங்கள் சிலவற்றை அற்ப காரணங்களை கூறி தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்க மறுத்து வருவதாக கூறி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில், அதாவது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் இந்த தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பாக விதிகளை வகுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்தும் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். தற்போதைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வீடியோ விளம்பரங்களில் ஆட்சேபத்துக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறி விளம்பரத்துக்கு ஒப்புதல் அளிக்க தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. மேலும் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த மாநில அளவிலான குழுக்களுடைய முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் முறையீடு செய்ய முடியும் என்றும் அந்த உத்தரவு அவ்வப்போதைக்கு நீட்டிக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்த திமுக தரப்பு மூத்த வழக்கறிஞர் 2004ஆம் ஆண்டு தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த விதிகள் அமலில் இருந்தன என்றும் அந்த விதிகளின்படி உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பறிக்க முடியாது என்றும் வாதிட்டார். இதையடுத்து இந்த விதிகளின் அடிப்படையில், அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிறப்பித்த விதிமுறையை எதிர்த்து 10 மாதங்கள் கழித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும் என்ற விதிமுறை முந்தைய தேர்தல்களில் பின்பற்றப்பட்டனவா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.